ஜனநாயகன் 2026 யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கடினமான ஒரு தேர்தல் களம், போட்டி கடுமையா இருக்கக்கூடிய தேர்தல் களம். அதுவும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகா அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஓட் பர்சன்டேஜஸ்மே வந்துட்டு இங்க அங்க பிரிகிற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது திரு விஜயகாந்த் வரும்போது இதே எக்ஸைட்மெண்ட் இருந்தது, திரு கமல் வரும்போது இதே எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட் திரு விஜய் அப்படிங்கிறப்போ அவர் தன்னுடைய ரீச்ல இன்னும் அதை பல மடங்கு உயர்த்தி கொண்டு போறாரு. அதுதான் நிஜம். ரெண்டு கட்சியும் இருந்துட்டாங்களே இது வரைக்கும், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. முதல் முறையா 4 முனை போட்டி. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகா அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஹாய் அருண், ஜனநாயகன் 2026 யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ அடுத்ததா ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த 2026 தேர்தல் களம் என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப கடினமான ஒரு தேர்தல் களம், போட்டி கடுமையா இருக்கக்கூடிய தேர்தல் களம். வழக்கமா என்ன பார்ப்போம் அப்படின்னா, யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து முதல்ல குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் தேர்தல் அன்னைக்கும் சரி ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். எஸ், தேர்தலுக்கு முந்தைய ஒரு 3-4 நாள்லயும் சரி, தேர்தல் அன்னைக்கும் சரி ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். சீட் வேணா 10-15 சீட் இந்த பக்கம் அந்த பக்கம் போற மாதிரி இருக்குமே தவிர இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த முறை அதை கணிக்க முடியாம தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது வந்து தப்பிக்கிறதுக்கான பதிலோ இல்ல ஒரு பொறுப்புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க நம்ம எல்லாம் ஊடகத்துறையில இருக்கோம் அப்படிங்கிறப்போ, நம்மளை நம்பி மக்கள் பாக்குறாங்கிறப்போ சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பேசிட்டு போயிட முடியாது. உண்மையிலேயே இது கடினமான தேர்தல். 4 பிரதான கட்சிகள் போட்டியிடுற தேர்தல். சில முக்கியமான தொகுதி, அதாவது கூட்டணிகளா 2 பேரும், தனித்து 2 பிரதான கட்சிகளும் பார்க்கிறோம். ஒரு தொகுதியுமே தனிப்பட்ட முறையில பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியதுதான் இந்த பொது தேர்தல். ஏன்னா நீங்க இப்ப சொன்ன மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு தேர்தல். முதல் முறையா 4 முனை போட்டி. அதுவும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகா அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஓட் பர்சன்டேஜஸ்மே வந்துட்டு இங்க அங்க பிரிகிற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது எஸ், செட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்க் வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போறாங்க, ஒரு ப்ரூஃப் பண்ண போறாங்க ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படும் போது, இப்போ வரைக்கும் நடந்த இந்த எலெக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. ஐ பெக் டு டிஃபர் இன் தட். திரு விஜயகாந்த் வரும்போது இதே எக்ஸைட்மெண்ட் இருந்தது, திரு கமல் வரும்போது இதே எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட் திரு விஜய் அப்படிங்கிறப்போ அவர் தன்னுடைய ரீச்ல இன்னும் அதை பல மடங்கு உயர்த்தி கொண்டு போறாரு. அதுதான் நிஜம். எஸ், திரு விஜயகாந்த் வரும்போது கண்டிப்பா என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதை விட ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட் இப்ப இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. திரு விஜயகாந்த் அவர்கள் வரும்போது வந்துட்டு இட் வாஸ் ஃபார் அ வெரி லீஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது, பட் எடுத்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு எல்லா கான்ஸ்டிடியூவன்சிக்குமே வந்து கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க இந்த கட்சி. நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன். திரைத்துறையில இருந்து ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நட்சத்திரம் வந்து அரசியல்ல நேரடியா குதிக்கும் போது திரு விஜயகாந்துக்கும் இவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும்னா, இவர் வந்து தன்னுடைய அந்த லீக், அவர் நம்பர் 1 பொசிஷன், அந்த லீக்ல அவர் இன்னும் 2 பேர் அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு இப்படி அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் அந்த பிரைம்ல இருந்து அரசியலுக்கு வந்துடுறாரு. வரும்போது ஹி இஸ் ஸ்ட்ரைக்கிங் த அயர்ன் வென் இட்ஸ் ஹாட். அதுதான் இவருடைய இது. அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன கணிக்க முடியாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த ஓட் பேங்கை செக்யூர் பண்ண போறாங்க அப்படின்னு. இதுக்கு எனக்கு பதில் தெரியும்லாம் யாராலையுமே உண்மையிலேயே சொல்ல முடியாது. அவங்க எத்தனை ஓட்டு அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, எத்தனை ஓட்டு திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, புது வாக்காளர்களா இது வரைக்கும் வாக்களிக்காத 18 வயசுன்னே நான் சொல்லல, 18 வயசுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்காங்களோ அதுக்கு காரணம் திரு விஜயன் தாவேகாவா இருப்பாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் இருக்கு. ஒண்ணு மட்டும்தான் நிச்சயம், கணிசமான வாக்குகள் கண்டிப்பா போக போகுது. அது வெற்றி வாக்குகளா, வெற்றியை நிர்ணயிக்க போக வாக்குகளா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. ஓகே, நீங்க வந்து களத்துக்கு போயிருக்கீங்க, யூ ஹவ் மெட் பீப்புள் டைரக்ட்லி அண்ட் நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸை வந்து கேட்டு வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஏன் வந்துட்டு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது கிரவுண்ட் லெவல்ல நீங்க போயிட்டு சர்வேஸ் எல்லாம் கூட பாத்திருக்கீங்க. சோ களம் உண்மையிலேயே யாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதகமா இருக்கு? தொகுதி மாறுதே. ஒரு தொகுதியில வந்து
கேண்டிடேட்டை பொறுத்து களம் மாறுது. எஸ், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதி பொறுத்து களம் மாறுது. சில இடங்கள்ல இவங்க ஜெயிச்சிடக்கூடாது, அந்த தொகுதிக்கு உட்பட்டு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு களம் மாறுது. பரவலா வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை, இல்ல இந்த மாற்று கட்சி தான் ஆட்சிக்கு வந்தே ஆகணும், இல்ல இவர் புதுசா வந்திருக்காரு இவர் தான், அப்படி ஒரு ஒன் சைடடா எங்கேயுமே இல்லாததுதான் கஷ்டமா போயிடுச்சு கணிக்க முடியறதுக்கு. சோ களம் வந்து தொகுதிக்கு தொகுதி வேட்பாளர் பலத்திலையும் ஜாதி பலத்திலையும் கட்சிகள் எந்த அளவுக்கு ஓட்டுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மக்கள் கிட்ட கொண்டு போய் அவங்களை சேர்த்துக்கிறாங்கிற பலத்திலையும் தான் தேர்தல் வரைக்கும் இந்த இது இருந்தது. ஓகே. மேக்ஸிமம் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தேர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக். எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு அது டோட்டலா வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ நீங்க இது வரைக்கும் வாக்கே அளிக்காதவங்க ஒரு வாக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தானே இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஃபோரிக் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா புதுசாதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். ரெண்டு கட்சியும் இருந்துட்டாங்களே இது வரைக்கும், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறதுக்கு தான் இல்ல இந்த இருந்த கட்சிகளும் அந்த கூட்டணிகளுக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்துல இவங்க கூடயே போகலாம். ஒரு மெயின் ரீசன் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க, புதுசா ஒருத்தர் வந்தா என்னங்கிற கேள்விதான். பரவலா யூத் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் சொல்லாம யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் அண்ட் லேடிஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி அதுதான் நம்மளே ரிட்டர்ன்ல. ஓகே. பட் ஆனா எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு வரும்போது வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமா அதிகமா இருக்கிறதா மேக்ஸிமம் எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. 1-2 மட்டும் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா வந்திருக்கு. ஒரு சிலது வந்து தாவேகா வந்துட்டு லீடிங்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான உண்மையிலேயே இந்த சோ கால்ட் எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறதுல அதோட வர்த்தம் எந்த அளவுக்கு இருக்கு? See, as a pollster, நான் மற்றவங்க போல பத்தி குறை சொல்ல முடியாது. அது இட்ஸ் நாட் ப்ரொஃபஷனல் ஆல்சோ. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனி போல் வெதர் இட்ஸ் அன் ஒப்பீனியன் போல் ஒரு அன் எக்ஸிட் போல், அது யார் எடுத்தாலும் நடுநிலையா நேர்மையா யார் எடுத்தாலும் அது ஒரு இண்டிகேட்டர் தான், அது ஒரு தேர்தல் கிடையாது. இன்னைக்கு மீடியாவுடைய ஃபுட் பிரிண்ட் இவ்வளோ ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையத்தோட வேலை, அந்த ரிசல்ட்டை தான் அவங்கள நம்மளால ஒரு ட்ரெண்டு இந்த தொகுதியில இப்படி இவருக்கு ஆதரவான இந்த குரல்கள் இருக்கு, எதிரா இந்த குரல்கள் இருக்கு இந்த வேட்பாளர்கள் மத்தியில. சோ இது ஒரு ட்ரெண்ட் தான் காட்ட முடியும். யார் ஜெயிச்சு அவங்களுக்கு சர்டிபிகேட் நம்மளால கொடுக்க முடியாது. எக்ஸிட் போல இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் எல்லா கூட்டணிகளும் அந்தந்த கட்சிக்கு வாக்களித்த எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 போல் டிஎம்கே, ஒரு 3 போல் ஏடிஎம்கே, ஒரு 2 போல் வந்து டிவிகே அப்படிங்கிறப்போ எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு, நீங்க சொன்னதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சில மணிகள்ல தெரிஞ்சிரும். பல தொகுதிகள்ல சில சுவாரஸ்யங்கள் எடுத்துக்கோங்க மேடம். சோழிங்கநல்லூர் மாதிரி ஒரு தொகுதியில கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு 10 மணி கூட ஆயிடும் போல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஓட்டுருக்கு எண்ணணும். இந்த தொகுதியில அதிமுக, திமுக, தாவேகான் 3 பேருக்குமே கணிசமா ஓட்டு விழுந்திருக்கான்னு பார்க்கணும். ஓட்டு சதவீதம் வந்து முன்னாடி ஒரு தேர்தல் எல்லாம் 50,000 1 லட்சம் ஓட்டுல எல்லாம் நம்ம மாநிலத்துல சில தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த தேர்தல்ல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ என்ன சொல்ல முடியும் இந்த தேர்தலுக்கு? நீங்க கேட்கிற பதில்கள் மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சில தொகுதிகள் ரொம்ப பிரதானமான விஐபிகளுடைய சில தொகுதிகள்ல மட்டும்தான் ஒரு 20,000 30,000 ரேஞ்சுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல தொகுதிகள்ல உள்ளூர் பிக் ஷாட்ஸோட தொகுதிகள்லயே 10,000 கீழே 5,000 கீழே. சோ நம்ம எல்லாருமே டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், அதுல ஹாப்பியா இருந்துக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது பண்ணணுங்கிற மனநிறைவோட இன்னைக்கு ஃபுல்லா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது வேடசந்தூர்ல வந்து என்ன மார்ஜினுக்கு போக போகுது, திண்டுக்கல்ல என்ன போக போகுது, கிணத்துக்கடவுல என்ன போக போகுது, நாகர்கோவில்ல என்ன போகுது, அதுதான் இந்த தேர்தலுடைய சுவாரஸ்யம். மார்ஜின்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி லோ. எப்படி யார் ஜெயிச்சு வர போறாங்கிறதுலதான் இருக்கு. இது நீங்க இப்ப சொல்லும்போது நான் கேக்குறேன், இந்த ஒரு 4 முனை போட்டி இருக்கு இல்லையா? Do you think it's like really very competitive and அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? மேடம் 4 முனை போட்டின்னு நம்ம சொல்லும் போது 4 பேரும் முதல் இடத்துக்கு போட்டி போடல, சரிங்களா? 4 பேரும் விழற எல்லா ஓட்டையும் பிரிச்சுக்க பாக்குறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா சில தொகுதிகள்ல அது 3 பேருமே முதல் இடத்துக்கு வரதுக்கான இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துற போது நம்ம எந்த சைடும் பேசல. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி, இந்த 3 தாவேகா கட்சி, இந்த 2 கூட்டணியும் அந்த கட்சியும் வந்து
ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரதுக்கான போட்டிகள்ல சில தொகுதிகள்ல பல தொகுதிகள்ல இருக்காங்க. சில தொகுதிகள்ல அது நேரடியாவே வந்து தாவேகா பிரிக்கிற ஓட்டுனால யார் ஜெயிக்க போறா, திமுக ஜெயிக்குதா அதிமுக ஜெயிக்குதா, அதுதான் கேள்வி. சோ அவங்க பலத்துல அவங்க ஜெயிக்கிறாங்கிறத காட்டிலும் அவங்க பலத்திலையும் எதிரில அவங்களுக்கு பிளவுபடுற ஓட்டை எந்த அளவுக்கு தடுக்கிறாங்கிறதுலயும் தான் இந்த முறை வெற்றி நிர்ணயிக்கப்பட போகுது. ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாரி நெறைய இடத்துல 3 கட்சிகள் வந்து லீடிங்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, வாட் அபௌட் ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது. ஒரு ஹங் பார்லிமென்ட் அப்படிங்கும்போது வந்துட்டு, அது எப்படி ஹங் அசெம்பிளி அப்படிங்கறத வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தலைவலி இல்லையா? நம்ம எல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்றத கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இல்ல போயிடலாம். பட் ஹங் அசெம்பிளின்னு வரும்போது எப்படியோ ஒரு கட்சியோட அவங்க கூட்டணிக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? சோ நம்ம ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல நம்ம பேசினா வச்சுக்கோங்களேன், எந்த கூட்டணியில இருந்து யாரு பிரிவாங்க அப்படிங்கிற மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கோம். நம்மளே லாஸ்ட் 2 டேஸா நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், ரிசார்ட் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டு போய் பத்திரப்படுத்தணும். இப்ப எல்லா கட்சிகளும் எல்லா கூட்டணிகளும் பரவலா என்னத்தை எதிர்பார்ப்பாங்க, அவங்க ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்களை ஃபர்ஸ்ட் கட்சி கோட்பாடுக்கு உட்பட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ண வைக்கிறதா வைக்கணும். கூட்டணியில இருக்கக்கூடிய சொந்த சின்னத்துல நின்ன கூட்டணி கட்சிகள் 3 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிக்கிற கூட்டணி கட்சிகள், அது 2 கூட்டணியிலுமே அவங்க வந்து வேற யார் பக்கமும் சாஞ்சிராம இருக்கிறதுக்கு என்ன இன்சென்டிவ்ஸ், இதை தாண்டி 3வது பிளேயர் நீங்க நம்ம பாக்குற தாவேகா வந்து அவங்களே சொந்தமா நிறைய சீட் ஜெயிக்கிறாங்களா, இல்ல அவங்க யார் ஆட்சிக்கு வரணுங்கிற சீட்ஸ் ஜெயிச்சு வர போறாங்களா, அப்படி வந்தா அந்த கட்சி கோட்பாடோட அந்த கட்சியே எந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க போகுதா, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த கட்சியில ஜெயிச்சு அந்த கட்சி சின்னத்துல ஜெயிச்சு வர எம்எல்ஏக்கள் என்ன மாதிரி மனநிலையில இருப்பாங்களா, ஆனா அதெல்லாம் ரொம்ப ஸ்பெகுலேட்டிவா தான் பேச முடியும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கட்சிகளும் கூட்டணியும் எதுல கவனம் செலுத்துவாங்கன்னா, டு கீப் தேர் ஹவுஸ் இன் ஆர்டர், பிளவு ஏற்படாம அவங்க அப்படியே கட்டுக்கோப்பாட இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்துட்டு வாக்குகள் வந்துட்டு எண்ணப்பட்டு சொல்லப்படும் போது வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில கட்சியில இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது கட்சிக்கு வந்து சில பேர் உழைக்கவே இல்ல, கூட்டணி கட்சி வந்து சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இத சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே அப்ரூவரா மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ தட் மைட் பி சேஞ்சஸ். இதெல்லாம் பாலிடிக்ஸ் தானே மேடம், ஒரு பார்கெயின் தானே. இன்னைக்கு அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் வருது, அந்த அப்பர் ஹேண்ட் வரும்போது இன்னைக்கு விட்டா அப்புறம் எப்போ, அந்த ஒரு பார்கெனிங் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் தானே. அதை எல்லா கட்சிகளும் நம்ம வந்து வெளிப்படையா பாக்குறது கூட்டணி கட்சிகள். திரைமறைவுல வந்து எத்தனை ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் கட்சி தலைமைகளுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்கிறதெல்லாமும் இருக்கும்ல. எஸ், சோ அதெல்லாமும் நிறைய நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இது அரசியல். ஸோ சினிமால பாக்குற அரசியல் மாதிரி கிடையாது, ஸ்லோ மோஷன்ல நடந்துக்கிட்டு அப்படியே திடீர்னு. இதுல நிஜமாவே நிறைய பல்ஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். யார் யார் காலை வாரி விட்டுருவாங்க, யார் வந்து நிலைச்சு நின்று எல்லாத்தையும் சரி பண்ணிக்க போறாங்க, இட் இஸ் அ ஹியூஜ் கேம்பிள் தான். ஓகே, சோ ஏர்லி லீட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாச்சு. பட் இந்த கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது எப்போ எத்தனை மணிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? போஸ்டல் பேலட் நீங்க சொன்ன மாதிரி 8 to 9, 9ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் வந்தாலுமே கூட நம்ம ஏர்லியரா பேசினது தான். இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு 11 மணிக்கோ 12:30க்கோ 1க்கோலாம் நம்ம வந்து இதுதான் முடிவுன்னு பெட்டியை சாத்திடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு டெஃபினெட்லி 3:30, 4 and certain constituencies beyond 4 தான். அது definitely yes. So it will be almost night வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு clear picture. போகாது. சில தொகுதிகள் எங்கயாவது வந்து 200 ஓட்டுக்கு கீழே நம்ம ஸ்டேட்ல இதெல்லாம் பார்த்திருக்கோம். முன்னாடி கோயம்புத்தூர் சவுத்ல பார்த்திருக்கோம், காட்டுமன்னார் கோவில்ல முன்னாடி பார்த்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப நெருக்கத்துல வரும்போது ரீகவுண்டிங் அதெல்லாம். இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தான். ஸோ ஒரு 12:30 மணிக்கு we will have certain clarity. Since it's such a tight election, ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் இருக்கிற நகத்துல ஏற்கனவே எல்லாரும் கடிச்சு முடிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு 3 மணி வரைக்கும் பொறுமையா இருந்தோம்னா we will have absolute clarity ன்னு என்னோட கருத்து. ஓகே, சோ இப்போ வரைக்கும் we are getting some leads. சோ பொறுத்திருந்து அந்த கன்க்ளூஷன் வர டைம் மறுபடியும் once again we'll get connected and என்ன நடக்குது அப்படிங்கறத once again we'll discuss. அருண், நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஜனநாயகம் வென்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். we should be proud that we are the
லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் இந்த மாதிரி ஒரு த்ரைவிங் டெமோக்ரஸில இவ்வளவு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் நம்ம ஓட்டர்ஸ்க்கு தான் சல்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 85% ஆஃப் ஓட்ஸ் வந்து போல் ஆயிருக்கு அப்படிங்கறதே வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவல் நம்பர்ஸ் படி பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, பர்சன்டேஜ்ல தான் we had that spike, SIR அதெல்லாம். பட் we should be proud இல்லையா? நம்ம நாட்டோடைய பிரஜையா நம்ம எல்லாரும் நம்ம கடமையை செலுத்தி இருக்கோம். அதுக்கான ரிசல்ட்ஸை ஜாலியா எடுத்துக்கிட்டு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியை சரியான கேள்விகள் கேட்டு மக்களுக்கான விஷயங்களை நடத்திக்கிறதுல தான் இனிமே நம்ம ஜனநாயகத்தோடைய பலம் இருக்கு. ஓகே, சோ வெல் செட். நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகம் வென்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்ப எடுத்துக்கணும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் have a clear picture. அதுக்கப்புறமா once again we'll get connected. Thank you Arun, thank you so much.